திருப்பலி முன்னுரை. அன்புடைய இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். பொதுக்காலத்தின் 27ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இறையாட்சிக்கு யார் அரிய கனிகளை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இறையாட்சி கிடைக்கும் என்று இன்றைய நற்செய்தி கூறுகிறது. திராட்சை தோட்டத்தின் உரிமையாக தன் தோட்டத்தை முழுமையாக நம்பி பணியாளர்கள் ஒப்படைத்தது போல இறைவன் நம்மீது முழு நம்பிக்கை வைத்து இறையரசு பணியை ஒப்படைத்துள்ளார். அவர்கள் வேலையை செய்ய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுபோல இறையரசு பணியில் நமது சுதந்திரத்தை பயன்படுத்தி நம் திறமைகளையும் படைப்புத்தன்மைகளையும் வெளிக்கொணர இறைவன் வாய்ப்பு கொடுக்கிறார். அதை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என சிந்திக்க இயேசு இன்று நம்மை அழைக்கிறார். கடவுள் தான் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். மனிதனோ தனது சுயநலத்தால் பூமியை பாழ்படுத்தினான், உறவுகளில் பிளவு ஏற்படுத்தினான், மனிதத்தை சிதைத்தான். ஆனாலும் வாழ்வதற்கு பல வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி உறவில் நிலைத்து நன்கு வாழவும் நற்கனி தரும் மனிதர்களாய் வாழ வரமருள வேண்டி திருப்பலியில் இறைவனை கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறையை ஏற்படுவதாக நாம் கருதுகிற பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனும் எல்லாரும் இறைவன் நம்மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Amen.
முதல் வாசகம். ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. இறைவாக்கினர் எசேக்கியேலின் வாசகம் அதிகாரம் 5 உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. என் நண்பரை குறித்து கவி பாடுவேன். என் அன்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டு பாடுவேன். செல்வமிக்க ஒரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை கலைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை கொடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி நட்டு வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை கொடிகள் கிட்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. இப்பொழுது என் நண்பர் சொல்கிறார், எருசலேமில் குடியிருப்போரே,
யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்ததென்ன? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யப்போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன், கேளுங்கள். நானே அதன் வேலையை பிடுங்கி எறிவேன், அது தீக்கிரையாகும். அதன் சுற்றுச்சுவரை தகர்த்தெறிவேன், அது மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை, கலையை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேலுங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட நன்று யூதா மக்களே, நீதி விளையும் என்று எதிர்நோக்கியிருந்தார். ஆனால் விளைந்ததோ இரத்த பழி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார். ஆனால் தழைத்ததோ முறைப்பாடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலை பாடல் பல்லவி. ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே. எகிப்தில் இன்று திராட்சை கொடி ஒன்றை கொண்டு வந்தேன். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தேன். அதன் குடிகள் கடல் வரை, அதன் தகர்கள் பேரார் வரை பரவின. பல்லவி. பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்துவிட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காட்டு பட்சிகள் அதனை அழிக்கின்றன, வயல்வெளி உயிரினங்கள் அதனை மேய்கின்றன. பல்லவி. படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும், விண்ணுலகை என்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வளர்க்கையில் நட்டு வைத்த கிளையை உமக்கென நீ வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னிய நன்மைக்கு கொணர்ந்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது முகமொழியை காட்டியருளும். பல்லவி. இரண்டாம் வாசகம். அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 6 முதல் 9 வரை. சகோதர சகோதரிகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்.
ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதலுக்கு உரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதலுக்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்பொழுது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர்களின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அக்காலத்தில் இயேசு கலந்து மக்களின் கூட்டங்களை நோக்கி கூறியது. மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதை குழி வெட்டி ஒரு காவல் மாடம் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் முடிந்து வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்கள் அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையில் வைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எரிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் புரிந்து கொண்டு அவர் இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன் தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று விடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவனை பிடித்து ராஜதோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொண்டு போட்டார்கள். எனவே ராஜதோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்கள் என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயுரை ஈடக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்ச தோட்டத்தை குட்டையை கொள்வார் என்றார். இயேசு அவனிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்திற்கு மூளைகள் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைமொழியில் ஒருபோதும் வாசிக்கிறீர்களா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தால் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
உங்கள் அனைவருக்கும் தெரிந்த நபர். 1958ஆம் ஆண்டு இந்த உலகத்திலே புதுக்கோட்டை என்ற ஊரில் பிறந்தவர். நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் அதிகமான சேவை செய்தவர், செய்து கொண்டிருப்பவர், நல்லவர், உண்மையானவர், கண்ணியமானவர் என்றெல்லாம் புகழப்படுபவர். இவர்தான் சகாயம் ஐஏஎஸ் என்கின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இவர் ஒரு முறை எங்களுடைய குருமடத்திற்கு வந்து ஒரு சிறந்த உரையாற்றினார். உரையாற்றுவதெல்லாம் அவர் சொல்லுவார். இன்று செய்தித்தாள்களிலும் வெளிவந்தது. 27 ஆண்டுகள் அவருடைய இந்த அதிகாரி அவருடைய இடமாற்றம் கிடைத்தது. அப்பொழுதெல்லாம் அவர் சொல்வார், எனக்கு 25 பரிசுகள் கிடைத்தது, அவார்ட்ஸ். I have received 25 awards in my 27 years of experience என்று சொல்வார். அப்படி என்றால் அந்த 25 ஆண்டுகள் இடமாற்றமும் அவருடைய நேர்மைக்கு, உண்மைக்கு, கண்ணியத்திற்கு கிடைத்த பரிசு என்று மாற்றிக் கொள்கிறார். ஏனென்றால் அவருடைய மூட்டோ என்று சொல்வார்கள், அவருடைய உண்மையான சொற்கள் இருந்தார், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நீதி. அப்படி என்றால் ஒரு உலகமயமான இந்த உலகத்திலே, தமிழர் நிறைந்த இந்த உலகத்திலே உண்மையாக பிறருடைய நன்மைக்காக உழைக்கின்றவர் இந்த சகாயம் ஐஏஎஸ் என்று இந்த உலகத்துக்கு காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் இது ஒரு கத்தோலிக்கர். இவருடைய வாழ்வு ஒரு சிறப்பான வாழ்வாக அமைகிறது. இந்த வாழ்வு கிறிஸ்துவத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுகிறது என்றுதான் சொல்ல முடியும். ஏன் இவரை பற்றி இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், என்னுடைய முதல் வாசமும் நற்செய்தியும் ஒரே கருத்தை வெளிப்படுத்துகிறார். திராட்சை தோட்டத்தை பற்றி எசேயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், இயேசுவும் எடுத்து காட்டி சொல்கிறார். எசேயா இறைவாக்கினுடைய புத்தகத்தின் முதல் வாசகத்தை பார்த்தீர்கள் என்றால், இஸ்ராயல் மக்களுக்கு எசேயா இறைவாக்கினர் இறைவாக்கு கொடுக்கிறார். எசேயா புத்தகத்தை பார்த்தீர்கள் என்றால் 65 அதிகாரங்கள் இருக்கும். இதில் 3 இறைவாக்கினர்கள் எசேயா என்ற பெயரில் எழுதியிருக்கிறார்கள். இந்த முதல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் படித்தோம். முதல் புத்தகமானது இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திற்கு போவதற்கு முன்பாக, அப்படி என்றால் சிலுவையில் இருந்தார்கள். இஸ்ராயல் மக்கள் சிலுவையில் இருந்தார்கள். கடவுள் அவர்களுக்கு நிறைவான ஆசையை கொடுத்திருந்தார், மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழவில்லை என்பதை திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நல்ல ஒரு திராட்சை தோட்டம், அது நல்ல பழங்கள் விளைவிக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலையில் ஓடப்பட்டிருக்கிறது. ஆனால் கடவுள் எதிர்பார்த்த பழங்கள் கிடைக்கவில்லை. மாறாக வேறு விதமாக அந்த தோட்டத்தில் பழங்கள் விளைகின்றன. அப்படி என்றால் இஸ்ராயல் மக்கள் தான் அந்த தோட்டத்தில் விளைவிக்கப்பட்ட திராட்சை கொடிகள். ஆண்டவர் உடைத்த காரியங்கள் அவர்களே நடக்கவில்லை. என்ன நடக்கவில்லை என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் உண்மையாக, நேர்மையாக, ஆண்டவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துபவராக அவர்கள் வருவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. அதனால்தான் சொல்கிறார், நீங்கள் அழிக்கப்படுவீர்கள், உங்களுடைய வேலைகள் எல்லாம் எரியப்படும். அப்படி என்றால் இந்த முதல் உலகத்திலிருந்து 2வது பக்கத்தில் இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்துக்கு செல்கிறார்கள். அசிரியா நாட்டிற்கும் பாபிலோன் நாட்டிற்கும் நாடு கடத்தப்படுகிறார்கள். அது அவர்களுடைய வாழ்வினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது என்பதுதான் எசேயா வாக்கு இந்த ஆண்டுடைய வாக்கு வெளிப்படுத்துகிறார். நற்செய்தியை பார்க்கின்றால் இயேசு மிக அழகாக ஒரு ஓமையை சொல்கிறார். அதே திராட்சை தோட்டம் குத்தகைக்கு விடப்படுகிறது. மக்கள் அந்த குத்தகையை ஏற்று அந்த தலைவருக்கு ஏற்ற பகுதியை, பங்கை கொடுக்காமல் ஏமாற்றி விடுகிறார். அந்த வேலைக்காரர்கள் வந்து வாங்கக்கூடிய அந்த வேலைக்காரர்களை கொண்டு போடுகிறார்கள், துரத்தி அனுப்பிவிடுகிறார்கள். கடைசி தன் ஒரே மகனை அனுப்புகிறார், அவங்களையும் கொன்று துரைத்து விடுகிறார்கள். கடைசியில் அந்த தோட்டத்தினுடைய முதலாளி வருவது என்ன செய்வார் என்றால், அவர்களை கொண்டு ஒழிப்பார், ஒழித்து கட்டிவிடுவார் என்று சொல்கிறார். இது நம்முடைய வாழ்வை குறிக்கிறது. தந்தை கடவுள் இறைவாக்கின் வழியாக மக்களை கொடுத்த வாய்ப்பு கொடுக்கிறார். அடுத்து நீதி தலைவர்கள், அடுத்து அரசர்கள், இவ்வாறாக ஒவ்வொரு முறையும்
கடைசியில் யாராவது ஒருவரை அனுப்புகிறார். கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். அவர்களையும் நாம் கொண்டு விழித்து விடுகிறோம் என்பதனை இந்த ஊமையை வெளிப்படுத்துகிறார். இயேசு இருக்கும் பொழுதே அதை சொல்லிவிடுகிறார். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்வும் இதை பிரதிபலிக்கிறது. நம்முடைய வாழ்வு, நம்முடைய குடும்பம் ராஜ்ய தோட்டத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை குருக்கள் வாயிலாகவும் அந்நியர்கள் வாயிலாகவும் இறைவாக்குகள் வழியாகவும் இறைவாக்குகளை பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் வழியாகவும் நாம் கேட்கிறோம். எப்படி நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் இந்த 2ஆம் வசனத்தில் இந்த போல் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய ஜெபங்கள் நன்றியோடு ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்வு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. புலம்பல்களாக வாழ்வு நம்முடைய வாழ்வு அல்ல, ஆண்டவரோடு சேர்ந்த வாழ்வு. ஆண்டவரே இதுவரைக்கும் காத்து வளர்க்கிறேன் நன்றி இறைவா என்று சொல்லி நம்முடைய ஜெபங்கள் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். கடைசியில் அவருடைய வார்த்தை இறுதியாக சகோதர சகோதரிகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதே வார்த்தை உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனதில் நிறுத்துங்கள். நான் முதலில் சொன்னது போல இஸ்ராயேல் மனிதர்களுக்கு ஒரு கத்தோலிக்க அனைத்தையும் பயன்படும். அதனால்தான் அவருக்கு 27 ஆண்டுகள் 25 இடம் மாற்றார். அதை பரிசாக வைத்துக் கொள்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்கிறோம். அதே இசையை பார்க்க அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பங்களையும் இந்த ஆட்சி தோட்டத்திற்கு உட்படுகிறார். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சுகள் நேர்மையாக இருக்கிறதா, பாராட்டுதலுக்குரியதாக இருக்கிறதா, கண்ணியமானவையாக இருக்கிறதா, அதை யோசித்து பார்க்கும்போது அதை நமக்கு சொல்ல நாம் யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி, நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படி பேசுகிறோம். 2 மாதங்களாக இது கூட நாம் ஞானஸ்தானம் வழங்கும் பெற்றோர்களுக்கு சொல்வது இதுதான். இந்த குழந்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்வில் இந்த குழந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை எப்படி வளர்வார், கடவுளுடைய பரிசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் இந்த குழந்தை. நீங்கள் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்தீர்கள் அந்த குழந்தையும் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கும். நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் அந்த குழந்தையும் சேர்த்து சிந்திக்கும். நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் குழந்தையும் உண்மையாக இருக்கும். நீங்கள் நேர்மையாக இருக்கிற உங்கள் குழந்தையும் நேர்மையாக இருக்கும். நீங்கள் நட்புடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த குழந்தையும் நட்புடையவர்களாக இருக்கும். இல்லாத ஒன்றை அந்த குழந்தைக்கு நாம் கற்றுத்தர முடியாது. அதுபோல நம்முடைய குடும்பத்தில் நாம் யோசிக்கிறோம், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது, பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கிறதா, இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வாக நமக்கு இருக்கிறதா என்பதுதான் இந்த பவுல் இன்று ஒவ்வொருவருக்கும் 2ஆம் வசனம் வழியாக இருக்கிறார். இன்னைக்கு அருமையான இயேசுவில் அனுமதிக்க சிந்தித்து பார்க்கணும். என்னுடைய வாழ்வில் உண்மை இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா, என்னுடைய செயல்கள் எல்லாம் பிறரை பாராட்டுவதற்குரியதாக இருக்கிறதா அல்லது இடிக்கக்கூடியதாக இருக்கிறதா. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறார், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறார், அவருடைய பேச்சை பாருங்கள், அவருடைய செயல்பாடை பாருங்கள், இதெல்லாம் நாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்ட நாள், நாம் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய நாள், நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கக்கூடிய நாள், நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய நியமங்களை சரியாக நம்முடைய செயல்கள் வழியாக சொல்லக்கூடிய நாள். எனவே வெறும் சொல்லில் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களாக செயலில் வாழ, ஆண்டவருக்கு உண்மையாக வாழ, ஆண்டவருக்கு நேர்மையாக வாழ நம்முடைய திருப்பதியில் கொண்டாடி ஜெபிப்போம். ஆமென். சிலுவையில் இருந்து அழைக்கப்பட்டார்.
ஏற்றுக்கொண்டு இதோ சரதியை நாங்கள் எங்கள் வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்கிறோம். இம்மன்றாட்டுகளை நீங்கள் ஏற்று தகுந்த வரங்களை எங்களுக்கு தருவதற்காக தாழ்வுக்கு உட்கார்ந்தோம். நற்கனிகளை கொடுக்க அழைப்பவரே என் இறைவா, என் திருவாவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து திராட்சை தோட்டத்தை பலப்படுத்தி பணியாளர்களாகிய இவ்வுலக மக்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டி முன் சென்று வழி நடத்தவும் வல்லமை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கனி கொடுக்க அழைப்பவரே என் இறைவா, என் நாட்டினை ஆளும் ஆட்சியாளர்கள், அரசியல் தலைவர்கள் அதிகார போக்கில் நாட்டை ஆளாமல் சாலமோன் போல உம் ஞானத்தை பெற்றவர்களாக மக்களை நேரிய வழி நடத்தவும் நாட்டை வளர்ச்சி பாதையை வழி நடத்த வேண்டிய ஞானம் தந்திர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புறக்கணிப்பு தன்மை மூளைகள் ஆயிற்று என்றவரே என் இறைவா, மதுபோதை மற்றும் தவறான பழக்க வழக்கங்களில் சிக்கி தவிர்த்து சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக வாழும் இளைஞர்களை சிறந்த வழியில் நடத்தி பணியில் மூளைகளாகிய வரவுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசையை பொழிபவரே என் இறைவா, என் பகுதியில் முதன்மை தொழிலான வேளாண்மை சிறந்து பொருளாதார முயற்சி பெறவும், நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும், குடும்ப அமைதி மகிழ்ச்சி பெருகவும், படிக்கும் மாணவர்களின் எதிர்கால குழப்பங்கள் சரியாகவும், உள்ளத்தின் வேண்டுதல்கள் இறைவ ஆசையில் நிறைவேறவும் வரவுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனை மன்றாடுவோம். குறிப்பாக நம்ம பரவி இருக்கின்ற இந்த கொரோனா என்கின்ற வியாதி நோயை விரைவில் இறைவன் மாற்றி நாம் அனைவரும் நற்சுகத்துடன் வாழ்வதற்கான ஒரு சுமூகமான சூழ்நிலை விரைவில் உண்டாவதற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உன் சன்னதியில் வந்திருக்கின்ற எங்களுடைய மன்றாட்டுக்களை நீங்கள் கேட்டு உகந்த வரங்களை உரிய நேரத்தில் தந்து நாங்களும் உங்களுடைய நற்பெயர் தாங்கி வருகின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கான அருளையும் ஆசிரியரை தர இத்தருணத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென்.
ஆண்டவரேயும் கட்டளைகளாலும் தூய மறைமுகங்களாலும் நிறுவப்பட்ட வரைகளை நிறைவேற்றிக்கொள்ள உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்ட ஆண்மை பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது வீட்டின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லா இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் வீட்டுக்குள்ளே சேருமாறும் உலகுக்கு அனைத்தையும் படைத்து காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தி உமது சாயலில் மனிதனை உருவாக்கி இவ்வுலகின் இயக்கத பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். அவ்வாறு அவரது படைப்பொருட்கள் அனைத்தின் மீதும் அதிகாரமாக ஆட்சி செலுத்தவும் மெய்யான செயல்கள் செய்ய வேண்மையைக் கண்டு உம்மை இணையராக தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வழி செய்திருக்கின்றீர். ஆகவே நாங்கள் வாழ்ந்தோர்கள் அனைவரோடும் மற்ற அனைத்தோடும் சேர்ந்து அக்களிப்புடன் கொண்டாடி ஆற்றலுக்கு பாடுவதாக. ஆண்டவரே, இனியாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உங்களை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுதலாக தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தல் அப்பத்தையும் மீட்பரையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமொழிக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ள வேண்டாம், தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகின் பயிர்கள் கொடுத்து அவையை நினைவுங்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாம், எல்லா இளைஞராக அவை அனுப்பி நிறைவேற்றுங்கள். மேலும் எங்கள் குழந்தைகள் உள்ள சகோதர சகோதரிகளை இரண்டு அனைவரையும் இறக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியையும் ஏற்றுங்கள். எங்கள் அனைவரையும் இறக்கமாயும் கடவுளையும் தாயும் மரியா அவருடைய கணவரான யோசேப்பு உமது திருத்துதர்கள் எங்கள் பங்கின் பாதுகாவலர் சொன்னார். இவ்வுலகிலும் உள்ளவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் ஒரு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமதேக்கு வரவல்ல உம்மை மன்றாடுகிறோம்.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். உமது இடத்துக்கு உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது நிறைவேற்றி யாரோடு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு வழங்கி எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுகையை அளித்திருந்தீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற சமாதானத்தை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சபையே, எம்மே இரக்கம்படியும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சபையே, எம்மே இரக்கம்படியும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சபையே, எமக்கு நீதி அருள். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும். இவரே நம்மை வாழ வைக்கின்ற சின்னம். இவருடைய திருவிழத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் இதற்கு பெருவிட்டோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக.
நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறு. May God bless you all. Amen.
தோன்றியாமல்